ஜல்லிக்கட்டை நாங்கள் விளையாடுவோம். மத்திய அரசு எங்களோடு விளையாடாது. எழுச்சிக்கும் இளைஞர்களின் எழுச்சிக்கும் நான் தலை வணங்குகிறேன். தன்னிச்சையாக இந்த ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்குது. உண்மையிலேயே அதிசயமாக இருக்குது. ஏன்னா எல்லாமே ஒருங்கிணைப்பதற்கு ஒரு அமைப்பு வேணும், ஒரு தலைமை வேணும்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் அப்படிங்கிறது இப்போ தான் நிரூபணமாக இருக்குது. இது சமூக வலைதளங்கள் மூலமாகவே ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணி இவ்வளோ பெரிய எழுச்சி உருவாக்குறது உண்மையிலேயே எனக்கு ஒரு பிரமிப்பாக இருக்குது. அவருடைய வீரத்திற்கும் எழுச்சிக்கும் தலை வணங்குகிறேன். இனி வரும் காலங்களில் தமிழர்கள் நலனை கெடுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க இந்த மாதிரி ஒரு பெரிய எழுச்சியோடு வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த இளைஞர்களை மாணவர்களை பார்த்தா தான் எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது. அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய வெற்றி. இந்த போராட்டம் நிச்சயமாக வெற்றி அடைந்தே ஆகணும், வேறு வழி இல்லை. கண்டிப்பாக வெற்றி அடைந்தே ஆகும். அது எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறாங்களோ அந்த மாணவ செல்வங்களுக்கு நல்லது. ஏன்னா அவங்களுக்கு காலேஜுக்கு போகணும், படிக்கணும், இவ்வளோ இருக்குது. அதை மனசில் வச்சுட்டு இந்த உச்ச நீதிமன்றமும் ஆட்சியில் இருப்பவர்களும் மாணவர்களுடைய நலன் கருதி இந்த போராட்டத்தை சீக்கிரமே ஒரு முடிவு கொண்டு வரணும். ஏன்னா எங்களை மாதிரி ஆட்கள் விடுங்க, நாங்கள் ஒரு 10 நாள் வீட்டில் உட்காந்துருக்கலாம். ஆனால் மாணவர்கள் படிக்கிறவங்க, இளைஞர்கள் வேலைக்கு போகிறவங்க, அவங்க டெய்லி வேலைக்கு போகணும், படிக்கணும். இதை மனதில் வச்சுட்டு உடனடியாக இந்த ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்க வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு விஷயத்தில் மாணவர்கள் பொங்கி எழல. இது கொஞ்சமாக பார்த்து அதனுடைய அடிச்சு இன்றைக்கி இந்த தண்ணி 100வது டிகிரியில் கொதிக்க போனாங்க. 100வது டிகிரியில் கொதிக்காது, 99 டிகிரி வரைக்கும் அதனோட வெப்பம் வந்து 100வது டிகிரியில் கொதிக்க ஆரம்பிக்குது. இது இன்னைக்கு மாணவர்களோட வெளிப்பாடு மத்திய அரசாங்கம் தொடர்ந்து தமிழ் மாநிலத்துக்கு செய்து வந்த மோசடியின் விளைவாக ஏற்பட்ட எழுச்சி. இந்த எழுச்சிக்கு தக்க பதில் கொடுக்கலாம் இந்த போராட்டம் வேறு மாதிரியாக தருவோம். தயவு செய்து மாணவர்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஜல்லிக்கட்டுக்குண்டான தடையை நீக்க வேண்டும். அதுக்கு அந்த கோர்ட்டில் அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க அப்படிலாம் சொல்லி எங்களை ஏமாற்றாதீங்க. கோர்ட்டுங்கிறது நம்ம போட்ட சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் ஏதோ கோர்ட்டு சொன்னதை நீங்கள் செய்யுதுன்னா அவங்களாம் நாங்கள் எதுக்கு தேர்ந்தெடுக்கிறோம்? நேரம் நாங்கள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஓட்டு போட்டு அவங்களை தேர்ந்தெடுக்கலாமே, நாங்கள் அவங்ககிட்ட போகலாமே. உங்கள்கிட்ட எதுக்கு நாங்கள் நிற்கணும்? நாங்கள் போய் கோர்ட்டுக்கிட்ட நிற்போம்ல. இந்த ஏமாத்திர வேலை எங்கள்கிட்ட வச்சுக்காதீங்க. எங்களுக்கு உண்டான நியாயத்தை வழங்க. யார் பேரும் பழி போட்டு எங்களை ஏமாற்றி தப்பிக்க நினைக்காதீங்க. தகுந்த நிவாரணம் வழங்க. எங்களோட ஜல்லிக்கட்டை உடனே அங்கே நீங்கள் ஏறு தழுவுதல் பேரை மாற்றி வை, மஞ்சு விரட்டுன்னு பேரை மாற்றி வை. அதாவது பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டு வேறு யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் குடும்பம் நடத்துங்கிற மாதிரி அவமானமான விஷயம். எங்களோட விளையாட்டை நாங்கள் உரிமையோட நாகரிகமாக மரியாதையை நடத்துக்குண்டான உரிமையை எங்களுக்கு கொடுத்து தான் நாங்கள் கேட்குறோம். ஜல்லிக்கட்டுள்ள நியாயத்தை மத்திய அரசு உணர்ந்து கொண்டு மாணவர்களுக்கு கோரிக்கை ஏற்க வேண்டும் என்பது எங்களோட நோக்கம். ஜல்லிக்கட்டு இன்றைக்கி ரொம்ப தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாராலும் உச்சரிக்கப்படுற ஒரு வார்த்தை. ஒரு பெரிய போராட்டம். இளைஞர்கள், யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டத்தை பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களுமே இந்த போராட்டத்தில் கலந்துட்டுருக்காங்க. ஜல்லிக்கட்டு தமிழர்களுடைய அடையாளம், ஒரு பாரம்பரியம், நம்மளுடைய வீர விளையாட்டு. ஸோ இதை தடை செஞ்சுருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்ருக்கு. அதில் திரையுலகம் சார்பாக இன்றைக்கி எல்லோரும் போராடிட்டு இருக்காங்க. ஸோ அதில் நானும் கலந்துக்கணும், ஒரு தமிழனா நானும் என்னோடய டீம் எல்லாருமே கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் கலந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக பிரைம் மினிஸ்டரை பார்த்து நம்ம தமிழக முதல்வர் இப்போ தான் பேசியிருக்காங்க. அந்த முழுமையான தகவல்கள் இன்னும் வெளியில் வரல. அது வந்ததுக்கப்புறம் இந்த போராட்டம் அடுத்த கட்டம் என்னங்கிறது தெரியும். பட் ஒரு தமிழனா ஜல்லிக்கட்டு நடக்கணுங்கிறது எங்கள் எல்லாருடைய கருத்து. அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ கூடிய சீக்கிரம் அது நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக அடுத்த வருஷத்துலேருந்து தொடர்ந்து அது நடக்கும். தேங்க்யூ.